இந்த வீடியோவில் சுடி பேண்ட்டை வெட்டி தைக்கிறது எப்படின்னு பார்ப்போம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை சேர்த்து கிளிக் பண்ணிடுங்க. அதில் மேலே இருக்கிற ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ இதில் வெட்ட போகிற கிளாத்து 2 மீட்டர் 40 பாயிண்ட் இருக்குது. இப்போ இந்த துணியில் டிசைன் பார்க்க மார்க் பண்ணோம்னா தெரியாது அப்படின்றதுனால இப்படி திருப்பி மடிச்சிருக்கிறேன். இதில் என்ன பண்ணணும், இப்போ 2 சைடும் கரபாகமாக இருக்குது. இதை நான் 2 மடிப்பாக மடிச்சிருக்கிறேன். இப்போ ஆப்போசிட் சைடில் மடிப்பு பாகமாக இருக்குது. இன்னொரு தடவை இதை இப்படி மடிச்சிடணும். மடிக்கும்போது நமக்கு 4 மடிப்பு வந்துடும். இப்போ நம்ம வெட்ட போகிறது XXL பேண்ட் வெட்ட போகிறோம். இதில் மொத்த உயரம் 41. இப்போ பேண்ட்டுக்கு நம்ம வெட்ட வேண்டிய அளவு எப்படின்னா, மொத்த உயரம் 41. மொத்த உயரன்றது மேலே பிப்புலேருந்து கால் கீழே வரைக்கும் வர்றது மொத்த உயரம். அடுத்தது பிப்பு உயரம், தனியாக நம்ம பிப்புன்னு வெட்டி வைப்போம். பிப்பு உயரம் 10. பிப்பு சுற்றளவு 13. பேண்ட் உயரம் அந்த பிப்பு வச்சதுக்கு அப்புறமா உள்ளது பேண்ட்டுடைய உயரம். இந்த பிப்பை நம்ம என்ன பண்ணணும், மொத்த உயரத்தில் பிப்பு உயரத்தை வச்சு மைனஸ் பண்ணிட்டோம்னா மீதி பேண்ட் உயரம் நமக்கு கிடச்சிடும். அதுக்கப்புறமா என்ன பண்ணணும், அது கூட 2 இன்ச்சு ப்ளஸ் பண்ணி 33 நமக்கு வருது பேண்ட்டுடைய உயரம். அடுத்தது சீட் சுற்றளவு, உட்கார்ற இடத்துக்கு பேர் சீட் சுற்றளவு. அந்த அளவு 20 ப்ளஸ் அரை இன்ச்சு ப்ளஸ் பண்ணிக்கிறோம். அப்போ 20 வருது. கவிடி இறக்கம், நம்ம சீட் சுற்றளவு வைக்கிறோம்ல, அதுக்கு மேலேருந்து வைக்கிற அளவு பேர் கவிடி இறக்கம். அது 7 + 1 8. கால் கீழ் சுற்றளவு, நமக்கு கால் கீழ் நம்ம கால் விடுற இடத்துக்கு பேர் கால் கீழ் சுற்றளவு. 6 + 1 7 இன்ச்சு. இப்போ இதை வச்சுருக்கிறேன். இப்போ எப்படி நான் இதில் போட்டிருக்கேன் பாருங்கள். மொத்த உயரம் நமக்கு 41. இதில் பிப்போட உயரம் 10 இன்ச்சு. 41ல் இந்த பிப்பு உயரத்தை வச்சு மைனஸ் பண்ணிடணும். அப்போ 31 வரும். நம்ம கீழே கால் கீழ் சுற்றளவு மடிச்சு வைக்கிறதுக்காக 1.5 இன்ச்சு மேலே பிப்பில் வச்சு ஜாயின் பண்ணுவோம் பேண்ட்டை. அப்போ சேர்த்து நம்ம என்ன பண்ணுறோம், 2 இன்ச்சு ப்ளஸ் பண்ணிக்கணும். அப்போ 33 வருது. பேண்ட்டோடைய உயரம் 33. இப்போ நீங்கள் வீட்டில் உள்ள உங்கள் பேண்ட்டையே எடுத்து அளவு எடுத்து தைக்கணுன்னா எப்படி செய்யணும்னா, இப்படி எடுத்து போட்டுக்கோங்க. இப்படி எடுத்து போட்டுட்டு இப்போ இந்த இடத்துல இருந்து இது வரைக்கும் உள்ளது நம்ம ப்ளஸ் பண்ண வேணாம். இப்போ மடிச்சு தைக்கணும், மேலே மடிச்சு தைக்கணும் அப்படின்றதெல்லாம் எதுவும் ப்ளஸ் பண்ண வேணாம். இப்போ மொத்தத்தில் இந்த இடத்துல இருந்து இது வரைக்கும் எவ்வளோ இருக்குதுன்றதை அளந்துக்கணும். அதை மொத்த உயரம்னு போட்டுக்கணும். போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, இது பேர் தான் பிப்பு உயரம். இந்த இடத்துல இருந்து இது வரைக்கும் உள்ளது உயரம் எவ்வளோ இருக்குன்னு அளந்துக்கணும். பிப்போட உயரத்தை அளந்துக்கிட்டு இந்த அளவை இந்த இடத்துல இப்படி போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் அதை மைனஸ் பண்ணிடணும். மைனஸ் பண்ணிவிட்டு மீதி அதுக்கப்புறமா ப்ளஸ் பண்ணிக்கணும். 2 இன்ச்சு ப்ளஸ் பண்ணிக்கிறீங்க. ப்ளஸ் பண்ணிங்கன்னா இப்போ இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வைக்கிற அளவு நமக்கு அளவு கிடச்சிடும். அந்த அளவு தான் ஃபஸ்ட்டு நம்ம வெட்டி எடுக்கணும். அடுத்தது சீட் சுற்றளவுன்னு சொல்லியிருக்கிறேன்ல, இந்த இடத்துல அது இங்கேருந்து இது வரைக்கும் எடுக்கணும். இந்த இடத்துல இருந்து கரெக்டாக இந்த இடம், இந்த தையல் இருக்குது இல்லை, இந்த தையல் வரைக்கும் கரெக்டாக இப்படி வச்சுட்டு இதிலேருந்து இது அளவு அளந்துக்கணும். எவ்வளோ பேர் இது நார்மல் சைஸ் இப்போ நான் காமிக்கிறது. உங்களது எந்த அளவு இருக்கோ அந்த அளவுக்கு, இல்லை இன்னும் கொஞ்சம் சுற்றளவு அதிகமாக வேணும்னாலும் இதில் நீங்கள் சீட் சுற்றளவை பெருசாக வச்சுக்கலாம். இல்லை ரொம்ப பெருசாக இருக்குது இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் 1 இன்ச்சு 2 இன்ச்சு கம்மி பண்ணி கூட நீங்கள் சீட் சுற்றளவு வச்சுக்கலாம். ரொம்பவும் சீட் சுற்றளவு கம்மி பண்ணக்கூடாது. கம்மி பண்ணோம்னாக்கா நமக்கு உட்காரும்போது கொஞ்சம் டைட் ஆகிடும். அதனால் 1 இன்ச்சு அளவுக்கு வேணால் கம்மி பண்ணி வைக்கணுன்னா வச்சுக்கலாம். அடுத்தது கவிடி இறக்கம், நான் இதில் 7 இன்ச்சு சொல்லியிருக்கிறேன். இப்போ இதில் எவ்வளோ இருக்குதுன்னாக்கா, கவிடி இறக்கம்ன்றது இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வர்றது கவிடி இறக்கம். இந்த பிப்போட உயரம் கரெக்டாக இப்படி போயிடும். இந்த பிப்பு ஜாயின் பண்ணியிருக்கிறோம்ல, இந்த இடத்துக்கு நேராக இந்த இடம் நம்ம இப்படி நாட் போடுவோம்ல, இது எலாஸ்டிக் வச்சுருக்கு. இதில் நாட் போடுவோம்ல நம்ம, அதுக்கு நேராக உள்ள இடத்துல பிப்போட உயரம் முடிஞ்ச உடனே இதிலேருந்து இது வரைக்கும் உள்ளதை அளந்து பார்த்துக்கணும். அளந்து பார்த்தோம்னா இப்போ இதில் பிப்போட உயரம் சின்னதாக இருக்குது. அதனால் கவிடி இறக்கம் கொஞ்சம் பெருசாக வருது. இப்போ இந்த இடம் பிப்போட உயரம் கொஞ்சம் பெருசு வச்சு செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். அதனால் இதில் கவிடி இறக்கம் கொஞ்சம் சின்னதாக வரும். இப்போ இந்த இடம் கொஞ்சம் பெருசாகும்போது நமக்கு இந்த கவிடி இறக்கம் கொஞ்சம் சின்னதாக வந்துருச்சு. இப்போ இந்த பேண்ட்டில் இப்போ இதில் 7 + 1 8 இன்ச்சு வச்சுருக்கிறேன். இது ஏன்னா இந்த இடத்துல நமக்கு ஜாயின் பண்ணும்போது 1/2 இன்ச்சு போயிடும். அதுக்கப்புறம் நம்ம இந்த இடத்துல இங்கே ஜாயின் பண்ணுவோம். அப்போ 1/2 இன்ச்சு போயிடும். அப்போ மொத்தமாக நமக்கு 7 இன்ச்சு கிடச்சிடும் இந்த கவிடி இறக்கம். இதுக்கு பேர் கவிடி இறக்கம். கால் கீழ் சுற்றளவுன்றது இந்த இடம் கால் கீழே உள்ள இடம் கால் கீழ் சுற்றளவு. இந்த இடத்துக்கும் நீங்கள் 6 + 1 அந்த அளவு வச்சாலே நார்மலாக எல்லாருக்குமே கரெக்டாக இருக்கும். கால் கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படின்றவங்க 7 + 1 வச்சுக்கலாம், 8 அவ்வளோதான். அதுக்கு மேலெலாம் வைக்க தேவையில்லை. இது நார்மலான சைஸ். 6 + 1 7ன்றது நார்மலான சைஸு. இப்போ இதில் 4 மடிப்பாக மடித்து போட்டாச்சுது. மடிப்பு பாகம் நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி வச்சுருக்கிறேன்.
இதில் எப்படின்னா இந்த கோடு போட்டது டிசைனு இப்படி இந்த வாட்டத்தில் வந்திருக்குது, அதனால் கரபாகம் கீழே வர மாதிரி நான் அப்படி வச்சுருக்கிறேன். இதில் இந்த வாட்டத்தில் வெட்டினோம்னா உயரத்தில் நமக்கு கோடு வரா மாதிரி இருக்கும், கால் உயரத்தில் கோடு வரும். அது மாதிரி போட்டோம்னா நல்லாயிருக்கும், அதனால் இந்த மாடலில் வச்சுருக்கிறேன். அடுத்தது பேண்ட்டுடைய உயரம் எவ்வளோன்னு நம்ம ஃபஸ்ட்டு இப்போ மார்க் பண்ணிக்கணும். இப்போ பேண்ட் உயரம் 33 வச்சுக்கிறோம். 31 + 2 33 இன்ச்சுக்கு இங்கே மார்க் பண்ணிக்கணும். அடுத்தது உயரம் வச்ச உடனே சீட் சுற்றளவு வைக்கணும். இதிலேருந்து சீட் சுற்றளவு 20 வைக்கணும். இப்போ இங்கே 20 இருக்குது. இப்போ உயரத்துக்கும் இங்கேருந்து சீட் சுற்றளவு வச்சதுக்கும் சேர்த்து இந்த இடத்துல கட்டம் போட்டிருக்கிறேன். இப்போ நான் இந்த இடத்துல இருந்து எவ்வளோ வச்சுருக்கிறோமோ அந்த அளவை இப்படி நவுத்தி வச்சு மார்க் பண்ணி இங்கே கோடு போட்டுக்கோங்க. கோடு போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும், இந்த சீட் சுற்றளவு வச்சுருக்கிறோம்ல, இதிலிருந்து கவிடி இறக்கம் 7 + 1 8 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கணும். இதிலிருந்து கால் கீழ் சுற்றளவு 6 + 1 7 இன்ச்சுக்கு இங்கே மார்க் பண்ணிடுங்க. அப்படி இதில் கால் கீழ் சுற்றளவு வச்சதுலேருந்து இந்த கவிடி இறக்கம் வச்சுருக்கிறோம்ல, இது ரெண்டுத்துக்கும் சேர்த்து ஒரு பாக்ஸ் போட்டுடணும். அப்படி பாக்ஸ் போட்டுட்டு இங்கேருந்து ஒரு 7 இன்ச் அளவுக்கு இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. இந்த கார்னர்லேருந்து இந்த வளைவை இந்த மாதிரி கொண்டு வந்து இப்படி முடிச்சிடணும். இன்னும் கொஞ்சம் இந்த இடத்துல ரொம்ப சுற்றளவு பெருசாக இருக்குது, லூஸாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலாம், இந்த மாதிரி வேண்டான்னா அப்போ என்ன பண்ணிக்கணும், இந்த இடத்துல இப்படி கொஞ்சம் தூக்கி வரைஞ்சிக்கணும். இப்படி கொஞ்சம் சுற்றளவை நம்ம கம்மி பண்ணிட்டோம்னா நமக்கு இந்த இடம் சுற்றளவு கம்மியாக இருக்கும், பேண்ட்டு கொஞ்சம் ரொம்ப லூஸ் இல்லாமல் திட்டமாக இருக்கும். அந்த மாதிரி வேணும்னு நினைக்கிறவங்க இப்படி தூக்கி இப்படி வரைஞ்சிக்கலாம். இதில் பிப்போட உயரம் 10 + 2 12ன்னு போட்டிருக்கேன். எதுக்குன்னா இப்போ என்ன பண்ணணும், பிப்போட உயரம் 10ன்னது இதிலேருந்து இது வரைக்கும் நம்ம வச்சது தான் 10. இப்போ இதில் மடிச்சு தைக்கணும் நம்ம நாடா விடுறதுக்காக. அடுத்தது பேண்ட்டு கூட வச்சு ஜாயின் பண்ணணும், அப்போ 1/2 இன்ச்சு போயிடும். அப்போ சேர்த்து என்ன பண்ணுறோம், 1.5 + 1/2 2 இன்ச்சு, இந்த 2 இன்ச்சை ப்ளஸ் பண்ணி 12 இன்ச்சு வருது. இப்போ இதில் அடுத்தது பிப்போடைய சுற்றளவு 13. அதுக்கு என்ன பண்ணணும், பிப்பு வெட்டுறதுக்கு இந்த பீஸு நம்ம பேண்ட்டு வெட்டி எடுத்தோம்ல, அந்த பீஸை எடுத்து அப்படியே வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு இதிலிருந்து 12 இன்ச்சு வர மாதிரி இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கணும். அடுத்தது சுற்றளவு, பிப்புடைய சுற்றளவு 13ன்னு சொல்லியிருந்தேன்ல, இந்த இடத்துல இப்போ ஜாயிண்டாக இருந்ததுன்னா, இந்த இடத்துல மடிப்பு பாகமாக வந்ததுன்னா நமக்கு ஜாயின் பண்ண தேவையில்லை. இப்போ நம்ம இதில் ஜாயின் பண்ணணும், அதுக்காக ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுக்கிறேன். 13 வச்சு இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கணும். இப்போ இதை கட்டமாக அப்படியே வெட்டி எடுத்துக்கணும். இதில் 4 பீஸ் இருக்கும், இந்த இடத்துல 4 பீஸ் இருக்கும். இதை அப்படியே கட்டமாக கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இதில் நம்ம இது உயரம் வச்சுருக்கிறோம், இது சுற்றளவாக வச்சுருக்கிறோம். அதனால் என்ன பண்ணுறோம், இந்த உயரத்தில் 1.5 இன்ச்சுக்கு இங்கே அர்க்கட் பண்ணிக்கணும். நாடா விடுறதுக்காக இந்த இடத்துல அர்க்கட் பண்ணிக்கணும். இதை அர்க்கட் பண்ணிட்டோம்னா நமக்கு தெரியும் இது உயரம், இந்த இடத்துல நம்ம மடிச்சு தைக்க போகிறோம் அப்படின்றதுனால இது ஒரு அடையாளமாக தெரியும். அதனால் இந்த இடத்துல செஞ்சிடணும். தைக்கிறது எப்படின்னு பார்ப்போம். இப்போ நான் வச்சுருக்கிறது பிப்பு எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த பிப்பில் என்ன பண்ணணும், இதை அர்க்கட் பண்ணது இங்கே மேல் சைடில் இங்கே இருக்குது இல்லை, இதில் 2 பீஸ் மட்டும் எடுத்துக்கணும். இப்போ இதில் இந்த சைடில் இதை ஜாயின் பண்ணிடணும், இந்த சைடில் இதை ஜாயின் பண்ணிடணும்.
இதில் ஜாயின் பண்ண உடனே இப்படி திருப்பி பார்த்தோம்னா நமக்கு கரெக்டாக ஒரு சைடு இது ஃப்ரண்ட்டு பேக்கு 2 சைடில் எது வேணால் வச்சுக்கலாம். இது 2 சைடும் இப்போ முடிச்சிட்டோம். இப்போ பேண்ட் வெட்டி இருக்கிறோம்ல, இந்த பீஸில் எடுத்து வச்சுட்டு இதில் ஒரு பீஸை எடுத்துடணும். ஒரு பீஸில் மட்டும் அதில் சுருக்கம் வச்சிடணும். இப்போ பிப்பு இந்த இடத்துல இந்த பீஸ் வச்சுருக்கிறேன். அர்கட் பண்ணது இங்கே இருக்குது. இந்த சைடில் என்ன பண்ணணும், இப்படி எடுத்து இந்த பேண்ட்டு துணியை இப்படி எடுத்து வைக்கணும். இதுவும் நல்ல பக்கம், இதுவும் நல்ல பக்கம், ரெண்டுமே நல்ல பக்கத்தை எடுத்து இப்படி வச்சு இதிலேருந்து சுருக்கம் வைக்கணும். இப்போ இதில் சுருக்கம் வச்சாச்சு. சுருக்கம் வச்சுட்டு வரும்போது இந்த ஜாயின் பண்ணதுக்கு நேராக இந்த அர்கட் பண்ணது வரணும். இப்படி பார்த்தோம்னா கரெக்டாக இருக்கணும், லூஸ் இல்லாமல் கரெக்டாக இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா சுருக்கம் வைக்கிறதை நிறுத்திட்டு மீதியை அப்படியே சும்மாவே தையல் போடணும். இங்கே எந்த அளவுக்கு நம்ம தையல் போட்டிருக்கோமோ அதே மாதிரி இங்கேயும் தையல் போட்டு கொண்டு வந்து நிறுத்திட்டு திரும்பி அதுக்கப்புறம் சுருக்கம் வைக்கணும். இப்போ அந்த பீஸில் எப்படி நம்ம செஞ்சோமோ அதே மாதிரி இந்த பீஸையும் எடுத்து வச்சு இந்த பக்கமும் தைச்சிடணும். இதில் பிப்பும் பேண்ட்டும் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ நல்ல பக்கத்தை எடுத்து இப்படி வச்சுருக்கிறேன். அதே மாதிரி இந்த சைட்லேயும் நம்ம ஜாயின் பண்ணிக்கிறோம்ல, அதையும் எடுத்து இது மேலே இப்படி வைக்கணும். இப்படி வச்சுட்டு இந்த இடத்துல நீட்டுக்கு இதிலேருந்து இந்த கவிடி இறக்கம் வரைக்கும் இப்படி ஜாயின் பண்ணிடணும். ஜாயின் பண்ணும்போது இந்த பக்கத்துலேயும் இந்த ஜாயின் பண்ணது இப்படி மேல் பக்கமாகவும், அதே மாதிரி இதுலேயும் இந்த ஜாயின் பண்ணது இப்படி மேல் பக்கமாகவும் இப்படி வச்சு ஜாயின் பண்ணணும். இங்கே தைச்சி முடிக்கும் போதும் இதுவும் கரெக்டாக இருக்கணும். அதே மாதிரி இந்த இடத்துலையும் இந்த ஜாயிண்ட்டு எல்லாமே கரெக்டாக இருக்கணும். இந்த இடம் இதிலேருந்து கவிடி இறக்கம் வரைக்கும் ஜாயின் பண்ணதும் அப்படியே இதுக்கு ஆப்போசிட் சைடில் என்ன பண்ணணும், இதில் நாடா விடுறதுக்காக கொஞ்சம் ஒரு மடிப்பு இப்படி மடித்து வச்சு இதிலேருந்து ஒரு 3 இன்ச் அளவுக்கு இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. வேணால் இப்படி வச்சு இதிலேருந்து 3.5 இன்ச்சுக்கு ஒரு மடிப்பு தையல் போட்டால் போதும். இந்த சைடில் இப்படி மடித்து தைச்சாச்சு. அதே மாதிரி இந்த சைட்லேயும் இப்படி தைச்சிடணும். இதில் அர்கட் பண்ணியிருக்கிறோம்ல, இதில் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பு மடிக்கணும். மடிச்சுட்டு அதுக்கப்புறமா இன்னொரு மடிப்பு இப்படி மடித்து வச்சு நீட்டு தையல் போடணும். இந்த இடத்துல ஜாயின் பண்ணியிருக்கிறோம்ல, இது இந்த பிப்பு சைடு இப்படி மேலே இருக்கிற மாதிரி இப்படி வச்சிடணும். வச்சுட்டு இதுக்கு மேலே படிமான தையல் போடணும். இந்த படிமான தையல் போட்டதும் இந்த இடத்துல இருந்து இந்த பிப்பும் இதுலேருந்து கவிடி இருக்கும், ரெண்டுத்தையும் இப்படி சேர்த்து வச்சு இதில் தையல் போட்டுடணும்.
இந்த இடத்துல ஓப்பனுக்காக நம்ம மடிச்சு வச்சிருந்தோம்ல, இதிலேருந்து 1.5 இன்ச் அளவுக்கு கேப் விட்டுட்டு ரஃப் அடித்து திருப்பி இங்கே முடிச்சிடணும். அடுத்தது காலுக்கு கீழே இங்கே மடிச்சு வச்சிடணும். இதில் கீழே இங்கே ஒரு தையல் போட்டுக்கலாம், ஸ்டிப்பாக இருக்கும். இப்போ 2 காலும் மடிச்சு தைச்சாச்சுது. இதை என்ன பண்ணணும், இப்படி 2ஆக மடிச்சுக்கணும். இப்படி மடிச்சுட்டு கால் கீழ் சுற்றளவு இதிலேருந்து 6 இன்ச் வச்சுக்கணும். வச்சுட்டு நீட்டுக்கு தையல் போடணும். இப்போ இதிலேருந்து 6 இன்ச்சுக்கு இங்கே மார்க் பண்ணிக்கணும். இப்படி இப்போ இங்கே ஆரம்பிக்கும்போது 1 இன்ச் அளவுக்கு இப்படி எடுத்துகிட்டு வரணும். வரும்போது லைட்டாக அப்படி கிராஸ் பண்ணி இங்கே 1/2 இன்ச் அளவுக்கு இங்கே கொண்டு வந்தால் இந்த இடத்துல கொண்டு வந்து இப்படி முடிச்சிட்டா போதும். இப்போ இதில் எந்த அளவு சுற்றளவு வச்சுருக்கிறோமோ அதே அளவு இந்த கால்லையும் இப்படி மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிவிட்டு அதில் தைச்ச மாதிரி இதுலையும் தைச்சிடணும். காலில் எப்பயுமே 2 தையல் போடணும், அப்போ தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ ஃபுல்லாக பேண்ட்டு முடிச்சாச்சுது. இதில் நீங்கள் வெட்டுறது எப்படி, தைக்கிறது எப்படின்றத ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். இதில் என்ன டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள்.